வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஓல்டு புக்கில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓல்டு புக்கில் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் பாடம் பொருளியலின் தன்மையும் எல்லையும். இந்த பாடத்தில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். செகண்ட் ஒன், கிடைப்பெறுமை இலக்கணத்தின் ஆசிரியர் எலயனஸ் ராபின்ஸ். நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் சாமுவேல்சன். பொருளாதாரம் என்பது இயல்புரை அறிவியல், நெறியுரை அறிவியல். ஆன்சர் இரண்டுமே. பொருளாதாரம் என்பது இயல்புரை அறிவியல், நெறியுரை அறிவியல். பொருளாதாரத்தில் நாம் பயன்படுத்துவது பகுத்தாய்வு முறை, தொகுத்தாய்வு முறை. இரண்டுமே. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. நுண்ணியல் என்பது சிறியவை ஆகும். உற்பத்தி எனப்படுவது பயன்பாடுகளை உருவாக்குவதாகும். பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்வது பண்டமாற்று முறையாகும். பொருளாதாரம் என்பது சமூக அறிவியலாகும். பலதரப்பட்ட செல்வத்திற்கு எடுத்துக்காட்டு சமுத்திரம், அதாவது கடல். அடுத்து பொறுத்துக. பொருளாதார கோட்பாடுகள் மார்ஷல். முதல் நோபல் பரிசு டிம்பர்கள் மற்றும் பிரிஷ். இயங்குநிலை அணுகுமுறை காலகட்டம். செல்வம் இருப்பு, வருமானம் வட்டம். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். பொருளாதாரத்தின் வேறு பெயர் அரசியல் பொருளாதாரம். எக்னாமெட்ரிக்ஸ் எனப்படுவது எந்தெந்த பாடங்களை உள்ளடக்கியது? புள்ளியியல், கணக்கு பொருளியல். எக்னாமெட்ரிக்ஸ் என்பது புள்ளியியல் மற்றும் கணக்கு பொருளியல் பாடங்களை உள்ளடக்கியது. ரிகார்டோ எந்த முறையை பயன்படுத்தினார்? பகுத்தாய்வு முறை. இலவச பண்டங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு காற்று, சூரிய ஒளி. பண வருமானத்திற்கு வேறு பெயர் பெயரளவு வருமானம். அடுத்து செகண்ட் லெசன் அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் பொதுவாக காணப்படும் சமூக அமைப்பு முதலாளித்துவம், சமதர்மம், கலப்பு பொருளாதாரம். ஆன்சர் அனைத்தும். பழமை பொருளாதாரம் என்பது தன்னிறைவு பொருளாதாரம். முதலாளித்துவத்தை இயக்கும் அடிப்படை சக்தியாக விளங்குவது லாபம். சமதர்ம பொருளாதாரத்தில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது மத்திய திட்டக்குழு. மெதுவான வேலையும் கையூட்டும் கீழ்கண்டவற்றுள் எதற்கு காரணமாக விளங்குகிறது? ஆன்சர் உற்பத்தியின் திறமை குறைவு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பழமை பொருளாதாரத்தில் அடிப்படை பொருளியல் பிரச்சனைகளை பழக்க வழக்கங்களும் மற்றும் மரபுகளும் தீர்த்து வைக்கிறது. முதலாளித்துவத்தில் அனைத்து வகை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு விலைக்கருவியை மையமாக கொண்டே செயல்படுகிறது. முதலாளித்துவத்தில் அனைத்து வகை பொருளாதார நடவடிக்கைகளும் விலைக்கருவியை மையமாக கொண்டே செயல்படுகிறது. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு உற்பத்தி வாய்ப்பு எல்லை எனவும் அழைக்கப்படுகிறது. சமதர்ம பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கம் சமூக அல்லது கூட்டு நலம். கலப்பு பொருளாதாரத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தனியார் மற்றும் பொதுத்துறை ஆகும். அடுத்து பொறுத்துக. குறைந்தபட்ச உற்பத்தி செலவு, அதிகபட்ச நன்மை. வாய்ப்பு செலவு அடுத்த சிறந்த மாறுபட்ட பண்டத்தை கொடுத்தல். தனியார் சொத்துரிமை, தலையிடா கொள்கை பொருளாதாரம். ஆட்சியாளரின் ஆதிக்கம், சமதர்மம். சந்தை சக்திகள், அளிப்பு, தேவை மற்றும் விலை. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். பழமை பொருளாதாரம் ஓர் தன்னிறைவு பொருளாதாரமா? ஆம், தன்னிறைவு பொருளாதாரம். முதலாளித்துவத்தில் உற்பத்தி ஏன் அதிகரிக்கப்படுகிறது? லாப நோக்கத்திற்காக அதிகரிக்கப்படுகிறது. அளவுக்கதிகமான உற்பத்தியின் விளைவு வீழ்ச்சி. பொதுவுடைமை பொருளாதாரத்தில் வெற்றி பெற்ற இரு நாடுகள் சீனா, கியூபா. கலப்பு பொருளாதாரத்தில் திட்டமிடுதல் உண்டா? ஆம், உண்டு. அடுத்து தேர்ட் லெசன் நுகர்வோர் செயல்பாட்டின் கோட்பாடு. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இன்றியமையாத வசதி ஆடம்பர பண்டங்கள் என்பது
இலவச பண்டங்களை வகைப்படுத்துவது. சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் ஜிஆர் ஹீக்ஸ் மற்றும் ஆர்ஜிடி ஹாலன். பயன்பாடு என்பது உள்ளுணர்வு சார்ந்த மற்றும் உளவியல் கருத்து. ஒற்றை பண்ட நுகர்வு எதை உணர்த்தும்? குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. நுகர்வோர் எச்சம் என்பது தகுவிலை மைனஸ் உண்மை விலை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நுகர்வு என்பது பண்டங்களை பணிகளை பயன்படுத்துவதாகும். விருப்பங்கள் என்பது போட்டியிடுபவை மற்றும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளவையாகும். மார்ஷலின் பயன்பாட்டு அணுகுமுறை என்பது இயல்பெண் பயன்பாட்டு பகுப்பாய்வாகும். மார்ஷலின் பயன்பாட்டு அணுகுமுறை இயல்பெண் பயன்பாட்டு பகுப்பாய்வாகும். இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாகும்போது மொத்த பயன்பாடு உச்சமாகும். சமநோக்கு வளைகோடு மையத்தை நோக்கி குவிந்து காணப்படும். அடுத்து பொறுத்துக. விருப்பங்கள் விளம்பரங்கள். பொருளாதார கோட்பாடுகள் மார்ஷல். அதிகபட்ச சமூக நன்மைகள் ஹிக்ஸ் மற்றும் டால்டன். சமநோக்கு வளைகோடு சாதாரண தரம். ஆடம்பர பண்டங்கள் வைர ஆபரணங்கள். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். பயன்பாட்டை வரையறு. விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தி பயன்பாடு. சம இறுதிநிலை பயன்பாட்டிற்கு வேறு பெயர் காசன் இரண்டாம் விதி. சமநோக்கு வளைகோடு என்றால் என்ன? சமநோக்கு வளைகோடு என்பது இரண்டு பண்டங்களின் பல்வேறு இணைப்புகளின் மூலம் கிடைக்கும். சமநோக்கு தொகுதி என்றால் என்ன? சமநோக்கு வளைகோட்டின் தொகுதி என்பது இரண்டு பண்டங்களுக்கான வெவ்வேறு நிலையான பயன்பாட்டை விளக்கும். நிதிநிலை கோட்டிற்கு மற்றொரு பெயர் விலை விகித கோடு. நிதிநிலை கோட்டிற்கு மற்றொரு பெயர் விலை விகித கோடு. அடுத்து 4th லெசன் தேவையும் அளிப்பும். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பண்டத்திற்கான தேவை இதனை சார்ந்தது. ஆன்சர் பண்டத்தின் விலை, சார்ந்த பண்டங்களின் விலை, வருமானம். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். தேவை விதி உணர்த்துவது விலை பண்டங்களுக்கு உள்ள தலைகீழ் உறவு. தேவையின் அதிகரிப்பை இதன் மூலம் காணலாம். தேவை வளைகோடு இடம்பெயர்வது. விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப தேவையின் மாற்றத்தை தோற்றுவிக்கும் அளவு விலை தேவை நெகிழ்ச்சி. அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் உற்பத்தி தொழில்நுட்பம், உற்பத்தி காரணிகளின் விலைகள், வரிகளும் சலுகைகளும். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தேவைக்கோடு கீழ்நோக்கி வருவதற்கு காரணம் குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. தனிநபர் நுகர்வு அட்டவணைகளை ஒன்று சேர்க்கும்போது அங்காடி தேவை அட்டவணையாகிறது. சமுதாய அந்தஸ்துக்காக தேவைப்படும் பண்டங்கள் வெப்லன் விளைவாகும். தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆல்பிரட் மார்ஷல். விலை மாற்றத்தால் ஏற்படும் அளிப்பு மாற்ற வீதம் அளிப்பின் நெகிழ்ச்சி எனப்படும். அடுத்து பொறுத்துக. விலை தேவை நேரடியான உறவு. விலை தேவை நேரடியான உறவு வெப்லன் விளைவு. தேநீர் மற்றும் காஃபி பதிலீட்டு பண்டங்கள். இரு புள்ளிகளுக்கிடையே உள்ள பிரிவு வளைவு. ஈடி >1 மிகை தேவை நெகிழ்ச்சி. குறுக்கு தேவை நெகிழ்ச்சி 0. எக்ஸ் மற்றும் ஒய் தொடர்புடையன அல்ல. அடுத்து 5th லெசன் சமநிலை விலை. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சமநிலை புள்ளியில் ஒரே விலை நிலவும் விலை நிலையானது.
தேவையும் அளிப்பும் சமம். அப்புள்ளியில் தேவை கோடு அளிப்பு கோட்டை வெட்டும். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். சமநிலை விலைக்கு மேல் S>D. தேவையின் அளவில் மாற்றம் ஏற்படும். விலை மட்டும் மாறும் பொழுது தேவையின் அளவில் மாற்றம் ஏற்படும். சமநிலை விலையில் காலத்தின் பங்கை அறிமுகப்படுத்தியவர் ஆல்பர்ட் மார்ஷல். நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளும் மாறும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. விலை அளிப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும். அளிப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணி விலை. வேளாண்மை, தொழில் வளர்ச்சி மற்றும் பகிர்வு போன்றவை பிற உபமுறைகள் ஆகும். சமநிலை விலையில் எந்த சக்தியும் விலையையோ அளவையோ மாற்ற முடியாது. நவீன பொருளியல் வல்லுனர் காலத்தை குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலமாக பிரித்தனர். அங்காடி காலத்தில் அளிப்புக்கோடு செங்குத்தாக y அச்சுக்கு இணையாக இருக்கும். அடுத்து பொறுத்துக. சமநிலை விலை மற்றும் அளவின் இணை. மிகைத்தேவை D>S. தள்ளுபடி விலை அல்லது கழிவு விலை. ஆண்டு இருப்பை விற்று தீர்க்க. நீண்ட கால அளிப்புக்கோடு அதிக நெகிழ்ச்சியுடையது. குறுகிய கால விலை. தேவையும் அளிப்பும். அடுத்து 6th லெசன் உற்பத்தி. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை 0. உழைப்பு உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாது. முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் வட்டி. இடர்பாடுகளை ஏற்கும் ஒருவரே வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஆவார். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. நிலமும் உழைப்பும் அடிப்படை உற்பத்தி காரணிகள் ஆகும். நிலமும் உழைப்பும் அடிப்படை உற்பத்தி காரணிகள் ஆகும். நாடுகளின் செல்வமும் அதை உருவாக்குகின்ற காரணிகளை பற்றிய ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். ஓர் அங்காடியின் விரிவு வேலை பகுப்பு முறையின் அளவை தீர்மானிக்கிறது. மூலதனம் என்பது வேறு பல பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சிகளால் உருவாக்கப்பட்டது. உற்பத்தி சார்பு என்பது ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பாகும். அடுத்து 7th லெசன் செலவும் வருவாயும். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உண்மை செலவு என்பது துன்பம் மற்றும் தியாகமும் உள்ளுணர்வு முயற்சியும் தியாகமும். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். பணச்செலவின் உள்ளடக்கமானது வெளியேறும் செலவு மற்றும் உள்ளார்ந்த செலவு. பணச்செலவின் உள்ளடக்கமானது வெளியேறும் செலவு மற்றும் உள்ளார்ந்த செலவு. சமூக செலவு என்பவை நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சமுதாயம் ஏற்கும் செலவு. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பது. ஆன்சர் மேற்காணும் அனைத்தும். சராசரி மாறா செலவு இதனால் வகுக்கும்போது கிடைக்கும். ஆன்சர் TFC/Q. இறுதிநிலை வருவாய் என்பது இதனுடன் சேர்த்தால் கிடைப்பது. ஆன்சர் மொத்த வருவாய். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பணச்செலவினை பெயரளவு செலவு என்றும் அழைக்கலாம். பொருளாதார லாபம் என்பது மொத்த வருவாய்க்கும் பொருளாதார செலவுக்கும் உள்ள வேறுபாடாகும். மாறா காரணிகள் மற்றும் மாறும் காரணிகளை குறுகிய காலத்தில் மட்டுமே வேறுபடுத்த இயலும். மொத்த செலவு என்பது மொத்த மாறா செலவு ப்ளஸ் மொத்த மாறும் செலவு. இறுதிநிலை செலவு வளைகோடானது U வடிவத்தில் இருக்கும். அடுத்து பொறுத்துக. சராசரி செலவு ஓர் அலகு செலவு. மொத்த செலவு TFC + TVC. நீண்டகால சராசரி செலவு வளைகோடு திட்ட வளைகோடு. MCN
MCN TCN minus TCN minus 1. லாபம் TR equal TC. TR minus TC. லாபம் TR minus TC. அடுத்து 8th lesson அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நிறைவு போட்டி அங்காடியில் காணப்படும் நிலை எண்ணிக்கையில்லா விற்பனையாளர். எண்ணிலையில் ஒரு நிறுவனம் சமநிலை பெறும். MC ஈக்குவல் MR. நிறுவனம் மற்றும் தொழிற்சாலை ஒன்றாக அமைவது முற்றுரிமை. விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் என்பது விளம்பரங்கள். நிறைவு போட்டியில் தேவைக்கோடு இவ்வாறு இருக்கும். கிடைமட்டமாக இருக்கும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் ஒத்த பண்டம் பொருளையோ உற்பத்தி செய்கிறது. ஒத்த பண்டம் அல்லது பொருளையோ உற்பத்தி செய்கிறது. நிறுவனத்தின் சராசரி வருவாயானது சராசரி செலவை விட அதிகமாக இருப்பின் அந்நிறுவனம் அதிகபட்ச லாபம் ஈட்டும். நிறைவு போட்டியின் ஒரு நிறுவனம் விலை ஏற்பவர். நிறைவு போட்டியில் ஒரு நிறுவனம் விலை ஏற்பவர். முற்றுரிமை சக்தியின் மூலம் பொருளை வடிவமைக்கும் உரிமை சட்ட ரீதியான முற்றுரிமை என்றழைக்கப்படும். சில்லோர் முற்றுரிமை அங்காடியில் உள்ள நிறுவனங்கள் தங்களுக்குள்ளே முக்கியமான ஒற்றுமையுடனும் கூட்டுறவாக செயல்பட வேண்டியதை உணர்த்தியிருக்கும். சில்லோர் முற்றுரிமை அங்காடியில் உள்ள நிறுவனங்கள் தங்களுக்குள்ளே முக்கியமான ஒற்றுமையுடன் கூட்டுறவாக செயல்பட வேண்டியதை உணர்ந்திருக்கும். அடுத்து பொறுத்துக. உலக அங்காடி தங்கம் மற்றும் வெள்ளி. நுகர்வோர் கோலோச்சம். நிறைவு போட்டி தென்னாப்பிரிக்கா வைரம். தொழில்நுட்ப முற்றுரிமை கோகோகோலா. முற்றுரிமையாளர் போட்டி EM சாம்பர்லின். அடுத்து ஓரிரு சொற்களில் விடையளிக்கவும். தொழிற்சாலை என்றால் என்ன? பல நிறுவனங்களை கொண்டது. பொது பயன்பாடுகளை மேற்கொள்பவர் அரசு. அரசாங்கம் முற்றுரிமையை எவ்வாறு கட்டுப்படுத்தும்? வரி விதிப்பு பை சட்டமுறை. முற்றுரிமை போட்டியின் முக்கியமான சிறப்பியல்புகள் எவை? பண்டங்களின் வேறுபாடு. MRTP சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1969ஆம் ஆண்டு. அடுத்து 9th lesson இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாரம் என்பது இதனுள் ஒன்றை பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் விலை. ஆன்சர் நிலம். நிலத்தை பயன்படுத்துவதற்காக கொடுப்பது வாரம். லாபம் இதற்கான வெகுமதி. ஆன்சர் அமைப்பு. உழைப்பு ஏன் தேவைப்படுகிறது? பெறப்பட்ட தேவை. போலிவாரம் என்ற கருத்தின் ஆசிரியர் மார்ஷல். நீர்மை விருப்பக்கோட்டின் ஆசிரியர் JM கீன்ஸ். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு என்பது பொதுவான பகிர்வு கோட்பாடு. இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு நிறைவு போட்டி சந்தையின் எடுகோலை அடிப்படையாக கொண்டது. மாற்று ஊதியம் என்பது வாய்ப்பு செலவை குறிப்பது. பணக்கூலி என்பது பெயரளவு கூலி என்றும் அழைக்கலாம். அமைப்பை ஏற்படுத்துபவர் தொழில் முனைவோன். அடுத்து பொறுத்துக. எச்ச உரிமை கூலி கோட்பாடு. ஆன்சர் வாக்கர். காத்திருத்தல் வட்டி கோட்பாடு மார்ஷல். கடன் நிதி கோட்பாடு புதிய தொன்மை கால கோட்பாடு. இயங்குநிலை லாப கோட்பாடு கிளார்க். இடர் தாங்கும் லாப கோட்பாடு ஹாலே. இடர் தாங்கும் லாப கோட்பாடு ஹாலே. அடுத்து கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு சொல்லில் விடையளிக்கவும். ரிகார்டோவின் கூற்றுப்படி எல்லா நிலங்களும் வனம் பெறுகின்றன. ஆன்சர் இல்லை.
ரிகார்டோவின் கூற்றுப்படி எல்லா நிலங்களும் வளம் பெறுகின்றன. ஆன்சர் இல்லை, வளம் பெறவில்லை. அனைத்து நிலங்களும் சம அளவில் வளம் பொருந்திய நிலமாக இருந்தாலும் வாரம் எழுமா? ஆம், எழும். ஏஜியோவட்டி கோட்பாட்டின் ஆசிரியர் போம் போகுவர்க். லாபவார கோட்பாட்டின் ஆசிரியர் வாக்கர். கம்ப்யூட்டரின் லாப கோட்பாட்டின் பெயர் புத்தாக்கம் கோட்பாடு. அடுத்து 10th லெசன் வருமான நிர்ணயம் எளிய கோட்பாடு. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பேரியல் பொருளியல் சந்தையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் J.M. கீன்ஸ். தொன்மை பொருளியல் கோட்பாடு முழு வேலை நிலை நிலவுவதாக கருதுகிறது. தொன்மை பொருளியல் கோட்பாடு முழு வேலை நிலை நிலவுவதாக கருதுகிறது. பேரியல் பொருளாதாரத்தில் மைய பிரச்சனை வருமானமும் வேலைவாய்ப்பும். வருமான நிர்ணயம் பற்றிய எளிய கோட்பாட்டை விளக்க கீன்ஸ் டேஷ் பயன்படுத்தினார். ஆன்சர் ஒட்டுமொத்த தேவையையும் ஒட்டுமொத்த அளிப்பையும். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் டெல் சி பை டெல் ஒய். கோடிட்ட இடங்களை நிரப்புக. நுகர்வு சார்பு என்பது வருமானம் மற்றும் நுகர்வு ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது. இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் என்பது வருமான மாற்றத்தினால் சேமிப்பில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை குறிக்கும். முதலீடு வீழ்ச்சி 1930 உலக பெருமந்தத்திற்கு காரணமாகவும் அமைந்தது. நீர்மை விருப்பம் என்பது மக்களின் கையிருப்பு பணமாகும். ஆரம்ப முதலீட்டினால் வருமானத்தில் ஏற்படும் விரிவாக்கத்தின் விளைவு பெருக்கி விளைவு ஆகும். அடுத்து பொறுத்துக. ஒட்டுமொத்த தேவை C+I+G+X-M. சரிவு கோட்பாடு செங்குத்து மாற்றம் பை கிடைமாற்றம். K 1/1 MPC. Y C+S. கீன்சு நீர்மை விருப்பம். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் தடையில்லா வாணிக பொருளாதாரத்தை முடக்கியது யாது? பெருமந்தம். ஜேபி சேயின் சந்தை விதியை கூறுக. அளிப்பு அதன் தேவையை உண்டாக்கும். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய ஒரு பொது கோட்பாட்டை உருவாக்கியவர் கீன்சு. ஒட்டுமொத்த தேவையும் ஒட்டுமொத்த அளிப்பும் சந்திக்கும் புள்ளிக்கு என்ன பெயர்? கீன்ஸ் குறுக்கு. பெருக்கியின் வாய்ப்பாட்டை எழுதுக. K = 1/1 MPC. அடுத்து 11th லெசன் பணக்கொள்கை. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பணக்கொள்கையை அமல்படுத்துவது மைய வங்கி. பொதுமக்களிடம் உள்ள புழக்கப் பணம் என்பது M1 பணம். வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? பணவீக்கத்தின் போது வங்கி வீதம் உயர்த்தப்படுகிறது. பணவீக்கத்தின் போது என்ன நிகழும்? வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். விலைகள் உயரும் போது உள்ள சூழ்நிலையும் மற்றும் தேவை தேக்கமும் அழைக்கப் பெறுவது நிலைத்தன்மை பணவீக்கம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குவது பண்டமாற்று வணிகம் என அழைக்கப்படுகிறது. பணவாட்டம் என்பது விலைகள் வீழ்ச்சியை குறிக்கும். பரிமாற்ற சமன்பாடு MV = PT என்பதை அளித்தவர் இர்விங் ஃபிஷர். தாவும் பணவீக்கத்தை மிகைவேக பணவீக்கம் அல்லது ஓடும் பணவீக்கம் என்றும் அழைக்கலாம். பணக்கொள்கை பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. அடுத்து பொறுத்துக. பண அளவு கடன் கட்டுப்பாடு வட்டி வீதம். கடன் தன்மை கட்டுப்பாடு அறிவுறுத்தல். மலிவு பணக்கொள்கை குறைந்த வட்டி வீதம். கூலியும் விலையும் ஒன்றை ஒன்று தள்ளுகிறது.
ஊர்ந்து செல்லும் பணவீக்கம். பணத்தின் மதிப்பு, பணத்தின் வாங்கும் சக்தி. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். நாட்டின் பண அளிப்பை கட்டுப்படுத்தும் வங்கி மைய வங்கி. அருமை பணக் கொள்கை எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? பணவீக்க காலத்தில். விலையில் மாற்றமில்லாத போது ஏற்படும் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம். கூலி குறைப்பு பணவாட்டத்திற்கு ஒரு தீர்வு ஆகுமா? இல்லை, ஆகாது. மிகைவேக பணவீக்கத்தினை சந்தித்த ஒரு நாடு ஜெர்மனி. அடுத்து 12th லெசன் நிதியியல் கொள்கை. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பொது நிதியானது வருமானம் மற்றும் செலவுடன் தொடர்புடையது. ஆன்சர் பொதுத்துறை. வரி வருவாய். வரிகளின் வகைகள். கூட்டாட்சி குடியரசு இதனை கொண்டது. ஆன்சர் மைய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள். அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் என்பது வரி. பூஜ்ய நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய ஆண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அரசின் நிதி என்பது பல்வேறு வழிகளில் அரசுக்கு வரும் வருவாய். நேரடி மற்றும் விகிதாச்சார சலுகை பெறாமல் போவதை இவ்வாறு அழைக்கின்றோம். ஆன்சர் சரியீடு. வரி விதிப்பின் அடிப்படை கோட்பாட்டை வரி விதிப்பு கொள்கைகள் என்றும் அழைக்கிறோம். நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு முறை நிகழ்வு மாற்றம் அடிப்படையாக கொண்டது. நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு முறை நிகழ்வு மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது. மித வளர்வீத வரி என்பது வளர்வீத வரியையும் விகிதாச்சார வரியையும் உள்ளடக்கியது. அடுத்து பொறுத்துக. புனித வரி விதிப்பு முறை ஆடம் ஸ்மித். வளர்வீத வரி சிறந்த வரிமுறை. நிதி கொள்கை தள்ளுபடியும் உதவித்தொகையும். தேய்வு வீத வரி வரி விதிப்பு வீதம் குறையும். சமச்சீர் நிதிநிலை அறிக்கை வருவாயும் செலவும் சமமாக இருக்கும். அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். வரி என்பது கட்டாயம் செலுத்துதல் வேண்டும். வேட் என்றால் என்ன? மதிப்பு கூட்டு வரி. விகிதாச்சார வரி விதிப்பு முறை என்றால் என்ன? ஒரே மாதிரியான வரி விகிதம். நிதிநிலை அறிக்கையின் வகைகள் சமநிலை மற்றும் சமநிலையற்ற நிதிநிலை அறிக்கை. பொதுக்கடன் என்பது பொதுமக்களிடமிருந்து கடன் பெறுவது. தேங்க்யூ.